வணக்கம். ஓபிஎஸ் கதையை முடிச்சதில் பாஜகவுக்கு மிக முக்கியமான ஒரு பங்கு இருக்குது. எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக நாடாளுமன்ற தேர்தலிருந்தே செயல்பட்டுருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா, நாடாளுமன்ற தேர்தல் சமயத்தில் எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட்டணியிலேருந்து விலகிட்டார். பாஜகவுக்கு எதிராக தான் செயல்பட்டார். ஆனால் அந்த சமயத்திலே பாஜக எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவான ஒரு மனநிலையை எடுத்தாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, தேர்தல் ஆணையத்தில் ஓபிஎஸ் அதிமுகவுக்கு உரிமை கோரிக்கிட்டு இருக்கார். அவர் உரிமை கோர விடாமல் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் அவரை தேர்தலில் நிப்பாட்டியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ தான் தெரிஞ்சிருக்கு ஓபிஎஸ்க்கு. என்ன கேட்டிங்கன்னா, ஏற்கனவே அவர் ரெட்டை சின்னம் எனக்கு தான், கட்சி எனக்கு தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு உரிமை கோரி அவர் அந்த வழக்கெல்லாம் தொடுத்துருக்கிறார். இப்போ இவர் நாடாளுமன்ற தேர்தலில் சுயேட்சையாக நின்றார் பாருங்க. அது மிகப்பெரிய ஒரு தப்பாகி போச்சு. சுயேட்சையாக நிற்க மாட்டேன்னு அவர் சொன்னார். ஆனால் தாமரை சின்னத்திலாவது நில்லுங்க அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ்க்கு அழுத்தம் கொடுத்தாங்க. இல்லை, தாமரை சின்னத்தில் நிற்க மாட்டேன், நின்றேன்னா நான் இந்த கிளைம் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே போயிடும், அடிபட்டுரும் அப்படின்னு சொன்னபோது கூட சரி நீங்கள் சுயேட்சையாக நில்லுங்கன்னு சொல்லி சுயேட்சையாக நிற்க வச்சுட்டாங்க. சுயேட்சையாக நிற்க வச்சு அவர் கேவலப்படுத்தி விட்டாங்க. இப்போ எப்படின்னா, ரெட்டைலை சின்னத்தில் ஜெயிச்சு அவர் எம்எல்ஏவாக இருக்கிறவரை ஒரு எம்பி தேர்தலுக்கு சுயேட்சையாக நிற்க வச்சு ரெட்டைலை சின்னத்துக்கு எதிராக நிற்க வச்சாங்க. இது தேர்தல் ஆணையத்தில் மிக முக்கியமான ஒரு அடிபட்டம். இது எடப்பாடி பழனிசாமிக்கு அப்பவும் தெரியும், ஓபிஎஸ்க்கும் தெரியும். இருந்தாலும் பாஜக நமக்கு ஆதரவாக இருக்கிறாங்க, நமக்கு அவங்க சொல்கிறத கேட்போம் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் ஓபிஎஸ் கேட்டது தான். இப்போ பார்த்தீங்கன்னா, அதிமுக இனிமேல் அவர் கட்சிக்குள்ளே எந்த கிளைமும் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை உருவாக்கி விட்டாங்க. இது எடப்பாடி பழனிசாமிக்கு அப்பயே சந்தோஷம். அதெல்லாம் செஞ்சனால தான் எடப்பாடி பழனிசாமி இப்போ பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இப்போ தான் ஓபிஎஸ்க்கே தெரிய வந்திருக்கு. இப்போ அவர் ஒருவேளை அந்த நாடாளுமன்ற தேர்தலில் தோத்துட்டாரு அப்படின்னா, அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ராஜ்யசபை எம்பி ஆக்கிக்கிறோம், அவங்கள மத்திய மந்திரி ஆக்கிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருக்காங்க ஓபிஎஸ்கிட்ட. ஆனால் அதெல்லாம் நம்பினார். ஆனாலும் அதை தாண்டி பார்த்திங்கன்னா, இப்படி பாஜக செய்யும் அப்படிங்கிற மாதிரி அவர் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த சூழ்நிலையில் தான் பார்த்திங்கன்னா, இப்போ அவரை தொடர்ந்து அவமானப்படுத்தினது, அமித்ஷா சந்திக்காதது, அப்புறமா பிரதமர் சொல்லி தான் அவர் ஏற்கனவே தர்ம யுத்தம் நடத்தி இருந்தவர் அதிமுகக்குள்ளே போனார், கட்சியை வலுப்படுத்தினார். இந்த மாதிரி சூழ்நிலைலாம் இருக்கும்போது அதே பிரதமர் இப்போ சந்திக்க விரும்பலை. அப்படிங்கும்போதும் இவ்வளோ தூரம் ஈரோடு கிழக்கில் அவர் போட்டி போடாமல் இருந்ததுக்கு அண்ணாமலை சொன்ன ஒரு காரணம், அதனால் வேட்பாளரை வாபஸ் வாங்கினது, எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அவர் நிற்காமல் போனது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு நம்பிக்கை துரோகமாகிடுச்சு. எடப்பாடி பழனிசாமி செய்ய வேண்டியது அத்தனையுமே பாஜக ஓபிஎஸ்க்கு செஞ்சுட்டாங்க, வச்சு தரமாக செஞ்சு விட்டாங்க. இப்போ ஓபிஎஸ்க்கு இப்போ ஒரு போல் ரொம்ப லேட்டாக தான் புரிஞ்சிருக்குது. அதனால் அவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இது பண்ணிகிட்டே இருந்தார். இப்போ 2 நாளாக பார்த்திங்கன்னா, அவர்கிட்ட எல்லாருமே பேசி ஒரு முடிவை எடுத்துட்டாங்க. இனிமேல் பாஜகவோட நம்ம ஆதரிக்கக்கூடாது, பாஜக ஒரு ஆதரவு மனநிலையில் நம்ம இருக்கக்கூடாது அப்படிங்கிறது ஓபிஎஸ்க்கு தெளிவுபடுத்துகிறார். குறிப்பாக பண்ருட்டி ராமச்சந்திரன் ரொம்ப விலாவாரியாக பேசிட்டார். அதனால் பார்த்திங்கன்னா, ஓபிஎஸ் இனிமேல் பாஜக ஆதரிக்கிற மனநிலையில் இல்லை. அவர் தனியாக கட்சி ஆரம்பிக்கிறாரா, இல்லை இதே அதிமுக உரிமை மீட்பு குழுவை வச்சுட்டு அப்படியே அதே கட்சி பேரில் பண்ணுறாரா, இல்லை எம்ஜிஆர் அதிமுகன்னு ஏற்கனவே ஒன்று பதிவு பண்ணி வச்சுருக்கிறாங்க, அதை வச்சு கட்சி நடத்த போகிறாரா அப்படிங்கிற ஒரு விஷயமே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இவருக்கு ஓபிஎஸ்க்கு இவ்வளோ தூரம் பண்ணாங்க அப்படின்னா, டிடிவி தினகரனுக்கு அதிகமான ஒரு இது. அவர் தொடர்ந்து பாஜகவை ஆதரிச்சுட்டே வந்துகிட்டே இருக்கிறார். ஆதரிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவர் தனியாக தேர்தலில் நின்றுட்டு அதிமுக பாஜக ஓட்டுகளை அவரால் சிதைக்க முடியும். ஆனால் நாடாளுமன்ற தேர்தலில் டிடிவி தினகரன், ஓபிஎஸ் இவங்களை பயன்படுத்தி தென் மாவட்டங்களில் ஒரு 18.5% ஓட்டுகள் வாங்குறதுக்கு பாஜக முடிஞ்சது. ஆனால் இப்போ அது முடியுமா அப்படின்னா, திரும்பவும் நோட்டாக்கியில் தான் போயிடும். ஏற்கனவே பாஜகவில் அண்ணாமலை இல்லை. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, இப்போ டிடிவி தினகரன், ஓபிஎஸ் தென் மாவட்டங்களில் இல்லை, சசிகலாவையும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இவங்களால் மிகப்பெரிய அளவில் வாக்கு வாங்க முடியாது. இதில் அதிமுக பாஜக ரெண்டுமே சிதைஞ்சிரும் அப்படிங்கிறது தெளிவாக எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் இதில் எடப்பாடி பழனிசாமியோட அடமும் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. அவர் நேற்று பேசும்போது கூட ஒரு விஷயத்த சொன்னார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக பாஜக இருக்குது அப்படின்னாரு. சரி, அதில் பாஜகவுக்கு சில கூட்டணி கட்சிகள் ஆதரவு தராங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார். இப்போ டிடிவி தினகரன், ஓபிஎஸ் இவங்கெல்லாம் பாஜக கூட்டணிக்கு ஆதரவு தரக்கூடியவங்களாம். இப்போ எடப்பாடி பழனிசாமி அதிமுக வேட்பாளராக தென் மாவட்டங்களில் போட்டி போடுறதுக்கு சிலரை நிப்பாட்டுறாரு அப்படின்னா, கண்டிப்பாக அவங்க என்ன செய்வாங்க, ஓபிஎஸ் ஆதரவாளர்கள், டிடிவி ஆதரவாளர்கள்லாம் அதிமுகவுக்கு தான் ஓட்டு போடணும். அப்படி ஓட்டு போட விடுவாங்களா? கண்டிப்பாக ஓபிஎஸ் ஆதரவில், டிடிவி தினகரன் ஆதரவில் எடப்பாடி பழனிசாமி இப்படி பேசின பிறகு அவங்களுக்கு ஓட்டு போட வைப்பாங்களா? இல்லை, நாங்கள் சிலரை சேர்த்துருக்குறோம் கட்சிக்குள்ளே, நாங்கள் கண்டிப்பாக ஜெயிச்சிருவோம். தென் மாவட்டங்களெல்லாம் அங்கே ஆப்பு அடிக்கவே முடியாது. ஏற்கனவே டிடிவி தினகரன் கிட்டத்தட்ட ஒரு 21 இடங்களில் அதிமுக வெற்றி பெற முடியாமல் செஞ்சு வச்சார். இப்போ அப்போ ஓபிஎஸ் அதிமுகவில் இருந்தார்.
இப்போ ஓபிஎஸ்ஸும் கிடையாது அப்படின்னா கண்டிப்பாக தென் மாவட்டங்களில் கிட்டத்தட்ட சிறுபான்மையினர் சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் வந்து அதிக அளவில் வந்து எடப்பாடி பழனிசாமி மேலே ரொம்ப கோவத்தில் தான் இருக்கிறாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா கடலூரில் அங்கே வன்னியர்கள் அதிகமாக இருக்கிறாங்க. அங்கே அவர் பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற இளைஞர்கள் ஒரு சைடு ஒரு கும்பல் வந்து அவங்க பேசும்போது இந்த 10.5% பற்றி பேசுங்க அப்படிங்கிற மாதிரி கத்துனாங்க. அப்போ அந்த சைடு திரும்பி எடப்பாடி பழனிசாமி பேசும்போது ஒரு விஷயத்த சொன்னார். நான் நினைக்கிறது நடக்கும், கண்டிப்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக நான் ஆட்சிக்கு வந்தால் நடத்தி காட்டுவேன் அப்படின்னு பேசுகிறார். ஆனால் அது வந்து சாத்தியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சாத்தியம் கிடையாது. 10.5% வந்து இப்போது நீதிமன்றங்களே என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா மாநில அரசை அதை நிறைவேற்றலாம், மத்திய அரசை நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருக்காங்க. அதே போல் திமுக அரசு இதை நிறைவேற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஆனால் திமுக அதை நிறைவேற்றவே இல்லை அப்படின்னு அங்கே பேசினார். ஏன்னா அங்கே வன்னியர் மக்கள் அதிகமாக இருக்கிறாங்க. வன்னியர் ஓட்டு இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு தேவை. ஆனால் அவர் அங்கே பேசுகிறார், நான் ஆட்சிக்கு வந்தால் உங்களுக்கு அந்த 10.5% வந்து நிறைவேற்றி தரேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு உத்தரவாதத்தை கொடுக்குறாரு. அங்கே கடலூரில் வன்னியர்கள் அதிகமாக இருக்கிற மக்கள்கிட்ட வந்து பேசும்போது அந்த பகுதி மக்களை உற்சாகப்படுத்துறதுக்காக இந்த மாதிரி பேசுகிறார். இது வந்து ஒரு தலைவருக்கு அழகா ஒரு விஷயத்தை வந்து தெளிவில்லாமல் பேசக்கூடாது அப்படிங்கிறத எல்லாருமே நினைக்கிறாங்க. இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் போகிறார். தென் மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் போகும்போது திருச்சியில் வந்து ஒரு செய்தியாளர் வந்து கேள்வி கேட்குறாரு. நீங்கள் வன்னியர் பகுதியில் வந்து நீங்கள் பேசும்போது 10.5 இதை வந்து நான் கொடுக்குறேன் அப்படின்னு நீங்கள் பேசியிருக்கீங்க. இப்போ தென் மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் போகிறீங்க. அப்படி போகும்போது மக்கள் வந்து உங்களுக்கான சரியான ஒரு வரவேற்பை கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்கும்போது உடனே டென்ஷன் ஆகிட்டார். நான் அதெல்லாம் முடிஞ்சு போன விஷயங்க, அதெல்லாம் முடிஞ்சு போனது தான் அப்படின்னா வன்னியர்களுக்கு 10.5% நான் அங்கே தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்த விஷயங்களோட முடிஞ்சு போன விஷயமா, அதெல்லாம் வந்து திரும்ப பேசக்கூடாதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்புகிறாங்க. ரெண்டாவது, தென் மாவட்டங்கள் போகும்போது இது போல் கேள்விகளை கேட்காதீங்க, இது மத்திய அரசு வந்து செயல்படுத்தணும்னு சொல்லியிருக்கிறாங்க, இந்தியா முழுவதுக்கும் செய்வாங்க, தமிழ்நாட்டுக்கு மட்டும் செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நீதிமன்றம் உண்மையில் என்ன சொல்லியிருக்கு, இது சம்மந்தமாக மாநில அரசு ஜாதி வாரியான ஒரு கணக்கெடுப்பை எடுத்துகிட்டு நீங்களே வந்து முடிவு பண்ணிக்கலாம், மத்திய அரசிட்ட வந்து கேட்கணும்னு அவசியம் கிடையாதுன்னு சொன்னார். அதன் சார்ந்து தான் எடப்பாடி பழனிசாமி வன்னியர் பகுதியில் பேசும்போது இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொன்னார். நான் வந்து ஆட்சிக்கு வந்தால் கண்டிப்பாக 10.5% தரேன்னு சொன்னார். ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் ஜெயிக்கிறதுக்கும் அந்த பகுதியில் கொங்கு பகுதியில் வன்னியர்களோட ஓட்டு அவருக்கு அதிகமாக தேவைப்படுது. வன்னியர்களை அவருக்கு இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்கார். ஆனால் அதிமுக வந்து வெற்றி பெறுறதுக்கு மிக முக்கியமாக தென் மாவட்ட மக்கள் தான் அதிக அளவில் இருக்கிறாங்க. இப்போ வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 118 சமுதாயத்தை சேர்ந்த சிறுபான்மையினர் வந்து அதிக அளவில் இந்த 10.5 மட்டும் வன்னியர்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா மீதி சமுதாய மக்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க. அப்படி பாதிக்கப்படுறவங்களுக்கு நம்ம வந்து ஒன்றுமே அவங்கெல்லாம் என்ன செய்வாங்க, எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தான் பேச ஆரம்பிப்பாங்க. இப்போ அதுதான் நடக்குது, அந்த சம்பவம் தான் நடக்குது. இப்போ வந்து ஓபிஎஸ் அங்கிட்டு இல்லை, டிடிவி தினகரனும் அங்கிட்ட இல்லை, பாஜக பெருசாக கண்டுக்காமல் இருக்குது. எடப்பாடி பழனிசாமி வந்து இன்னும் கூட்டணி ஆட்சி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இதிலே பாஜக வந்து அதிருப்தியில் இருக்கிறாங்க. என்ன செய்ய போகிறாங்க பாஜக எடப்பாடி பழனிசாமியை அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. எடப்பாடி பழனிசாமியை பாஜக என்னவோ பண்ணிட்டு போகுது, நமக்கு அதை பற்றி கவலையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் இனிமேல் அந்த சைடு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஓபிஎஸோட ஆலோசகர் பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர் சொல்லிட்டார், இனிமேல் வந்து பாஜக தலைமையில் நம்ம எதுவுமே நடத்தக்கூடாது, பாஜக உங்களை அவமானப்படுத்துது, நீங்கள் அவங்க கூட பின்னணியில் போகிறது வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ வந்து அதுக்கப்புறமா மாற்று ஒரு ஏற்பாடு இருக்குல்ல, தாவேகோட பேச்சுவார்த்தை நடத்துவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்காரு. இது வந்து பண்ருட்டி ராமச்சந்திரன் மூலமாக தான் இந்த பேச்சுவார்த்தை நடக்குது. தாவேகாவோட கூட்டணி வைக்கிறதுக்கு 2 கட்சிகள், ஒன்று வந்து ஓபிஎஸ் தனியாக கட்சி ஆரம்பித்த பிறகு ஓபிஎஸ்ஸும் ஆதரிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. பாமக இவங்க அன்புமணியும் வந்து இந்த கூட்டணியில் இணையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறதுல வந்து உறுதியாக இருக்காங்க. விஜய்க்கு வந்து கம்பேர் பண்ணால் எடப்பாடி பழனிசாமியை கம்பேர் பண்ணால் விஜய்க்கு எடப்பாடி பழனிசாமியை விட செல்வாக்கு அதிகம்தான் அப்படிங்கிறது உறுதியாக தெரியுது. அதனால் 2026 சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக வந்து விஜயை ஆதரிக்கிறதுக்கு அன்புமணி ராமதாஸ் ஓகே சொல்லிட்டார். அவர் தனியாக ஒரு நடைபயணம் போகிறாரு, அவருக்கும் கும்பல் வருது, நிறையா இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து தேமுதிக ஏற்கனவே வந்து பிரேமலதா லண்டன் போயிடும்போது விஜய் தரப்பில் வந்து பேசியிருக்கிறாங்க, பேசுனதில் தேமுதிகவும் ஓகே சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமியும் பாஜகவும் தான் இருக்கிறாங்க. 2 கட்சியுமே பயங்கர செல்வாக்கு தான். ஏன்னா ஓட்டு சதவீதம் வந்து விஜய் அரசியலுக்குள்ளே வந்து அவர் பிரச்சாரம் பண்ண இன்னும் ஆரம்பித்த பிறகு பார்த்திங்கன்னா அதிமுகவோட ஓட்டு வங்கி அப்படியே சரிய ஆரம்பித்து அவருக்கு வந்து ஏற ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ வந்து இவங்க 4 முனை போட்டி அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நாம் தமிழர், அதிமுக, பாஜக, தாவேகா கூட்டணி, அதே போல் வந்து
இந்த கூட்டணிகள்லாம் இருக்கும்போது ஒரு 4 முனை போட்டி அப்படின்னு வரும். 4 முனை போட்டி அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக திமுக தான் ஜெயிக்கும். ஆனால் 2வது இடத்துக்கு யார் வருவார்? விஜய் வருவாரா? இல்லை வந்து அதிமுக வருமானு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்க சூழ்நிலையில் விஜய் தான் எதிர்க்கட்சி தலைவராக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியோட பிடிவாதத்தினால நாங்கள் வந்து ஓபிஎஸ், சசிகலா இவங்களையெல்லாம் சேர்க்க மாட்டோம், டிடிவி தினகரன் கூட்டணிக்குள்ளேயே கொண்டு வர மாட்டோம் அப்படின்னு இவர் கொடுக்குற இந்த பிடிவாதம், அழுத்தம், இந்த காரணங்கள்னால அதிமுக வந்து கண்டிப்பாக தோல்வியை சந்திக்குது அப்படிங்கிறத உறுதியாக சொல்கிறாங்க. அதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் வந்து இப்போ தாவேகா சைடு போகிறாரு அப்படின்னா தாவேகா சைடு செல்வாக்காயிடும். அவருக்கு வந்து விஜயை பொறுத்த வரைக்கும் தென் மாவட்டங்களில் ஒரு முகம் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் வர்றது அவருக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். ஏற்கனவே ஓபிஎஸ் பையன் ரவீந்திரநாத் வந்து விஜயோட தீவிரமான ஒரு ரசிகர் அப்படிங்கிறதும் எல்லாத்துக்கும் தெரியும். அதனால் ஓபிஎஸ் அந்த சைடு போகிறதுக்கு முடிவு எடுத்துட்டாரு. இது சம்பந்தமாக வந்து தாவேகாவோட அரசியல் ஆலோசகர் ஜான் ஆரோக்கியசாமி அவர்கிட்ட வந்து பண்ருட்டி ராமச்சந்திரன் வந்து பேசியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அவரும் ஓகே சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அதை தாண்டி பார்த்திங்கன்னா அன்புமணி ராமதாஸ் டைம் வந்து இவர் பண்ருட்டி ராமச்சந்திரன் பேசியிருக்காரு, அவரும் ஓகே சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ பண்ருட்டி ராமச்சந்திரன் தான் தாவேகாவோட கூட்டணியை உருவாக்குறதுக்கு ஒரு முயற்சி எடுக்கிறாரு. மிக முக்கியமாக பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு வலுவான ஒரு கூட்டணியை உருவாக்குறாரு அப்படின்னு தெரியுது. புதிய தமிழகம் கட்சி ஏற்கனவே கிருஷ்ணசாமி வந்து தாவேகாவோட கூட்டணி வைக்க தயாராக தான் இருக்கார். தேமுதிகவும் ஓகே தான். மெகா கூட்டணிங்கிறது தாவேகாவுக்கு அமையுது. எடப்பாடி பழனிசாமி கூவி கூப்பாடு போட்டாலும் அங்கே வந்து ஒன்றுமே அமைய மாட்டேறாங்க, யாருமே வரமாட்டேறாங்க. அமைகிறவங்களையும் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு போட்டி அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காரு. இந்த கூட்டணிக்கு வந்து விஜய் தலைமையில் ஒரு கூட்டணி புதுசாக உருவாதில்ல, இந்த கூட்டணிக்கு வந்து ஆப்ரேஷன் வி அப்படின்னு சொல்லி ஒரு பேர் வச்சுருக்காங்க. ஆப்ரேஷன் விஜய் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. பண்ருட்டி ராமச்சந்திரன் சொல்கிற மாதிரி தான் இப்போ 2026 தேர்தல் திமுக வெஸ் தாவேகா அப்படின்னு தான் மாறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இப்போ வந்து ஓபிஎஸ் வந்து அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு அப்படிங்கிறதுல வந்து அவர் போட்டி போட மாட்டார். இனிமேல் வந்து அதிமுக நம்பியும் பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா பாஜக முடிவு பண்ணிட்டாங்க அதிமுக ஒழிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு. ஓபிஎஸ் தனியாக என்ன வேணாலும் நடவடிக்கை எடுத்துக்க, அவ்வளோதான். உன்னை கண்டுக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னோம்னா நீ இறங்கி ஏதோ ஒன்று செஞ்சுக்க, நீ நடவடிக்கை எடுக்கிறியா எடுத்துக்க, அதுதான் எங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க நினச்சிட்டாங்க. தேர்தலில் வந்து அதிமுக எம்ஜிஆர் அதிமுக அப்படிங்கிறது ஏற்கனவே பதிவு பண்ணி வச்சுருக்கிறாரு. அந்த பேரில் வந்து ஓபிஎஸ் வந்து கட்சி ஆரம்பித்து உடனே டக்குன்னு இது பண்ணி 10 ஒரு சட்டமன்ற தொகுதிகளை வந்து வேட்பாளர் நிறுத்தினா கூட அவர் வந்து கண்டிப்பாக அவருக்கான வாய்ப்புகள் ஒரே சின்னத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கெல்லாம் பாஜக வந்து உதவி செஞ்சாலும் செய்யும். அவங்க வந்து அதிமுக அழிக்கணும், அவ்வளோதான். அதிமுக அழிக்கிறதுக்கான முயற்சியில் இறங்கிட்டாங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. அதனால் வந்து எடப்பாடி பழனிசாமி இந்த 2026 தேர்தலோட க்ளோஸ் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டு அவங்க வந்து இப்போ வந்து இந்த வேலையில் இறங்கிட்டாங்க. இதில் வந்து இப்போது ஓபிஎஸ், தாவேகா, பாமக, தேமுதிக அப்படின்னு சொல்லி ஒரு மெகா கூட்டணி உருவாகுது. இது மக்கள் நல கூட்டணியாக இருக்குமா அப்படின்னா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. கண்டிப்பாக இந்த கூட்டணி ஒரு சாதிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சில நாட்களுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் தன்னுடைய நிலைப்பாட்டை வந்து அறிவிப்பார் அப்படிங்கிறது தெரியுது. அவர் வந்து இனிமே பாஜக நம்ப மாட்டார் அப்படிங்கிறது நேற்று அவர் விட்ட பாஜகவுக்கு எதிரான ஒரு அறிக்கையே வந்து சாட்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி வந்து தென் மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் போகிறாரு. நிறைய போஸ்டர்கள் எங்களுக்கு வந்து சீர்மரபினர்கள் சமுதாயத்தை சேர்ந்த மக்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு மோசடியை எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. அது இல்லாமல் ஒரு கட்சி தலைவர் அப்படிங்கிற ஒரு தகுதி இல்லாத ஒரு நபர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா எந்த ஏரியாவில் என்ன பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு லோக்கல் மாவட்ட செயலாளர் மாதிரி பேசிட்டு அலைகிறாரு. ஒரு கட்சியோட பொதுச் செயலாளர் மாதிரியே பேசலை. ஒரு கட்சியோட பொதுச் செயலாளர் தமிழ்நாட்டு நலனுக்காக என்ன பேசணுமோ அதை பேசணும். அந்தந்த தொகுதியில் அந்தந்த பகுதியில் அங்கே இருக்கிற மக்களுக்கு தகுந்த மாதிரி பேசிட்டு நான் ஆட்சிக்கு வந்தால் உங்களுக்கு செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லி இந்த 10.5 விஷயம் பேசிட்டு இங்கே வந்து திருச்சிக்கு வந்தோன்னா திருச்சியில் வந்து மாற்றி பேசுகிறாருல, அந்த விஷயம் வந்து மக்கள் மத்தியில் இப்போலாம் சமூக வலைதளங்கள் ரொம்ப வைரல் ஆயிடுச்சு. டக்குன்னு வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் போட்டுறாங்க. நாஸ்தி பண்ணி விட்டுக்கிட்டு இருக்காங்க எடப்பாடி பழனிசாமியை. இப்போ தென் மாவட்டங்களில் நேற்றெல்லாம் காரைக்குடியில் பேசும்போதெல்லாம் அவர் கொஞ்சம் உஷார் இல்லாமல் தான் பேசிகிட்டு இருக்கிறாரு. ஆனால் அவர் பேச்சு சக்ஸஸ் ஆகுமா அப்படிங்கிறது பார்க்கலாம். ஆனால் கண்டிப்பாக ஜெயிக்கிறதுக்கு இல்லை. அதிமுக அங்கே யாரை வேட்பாளர் நிப்பாட்டினாலும் சரி, பாஜக அங்கே யாரை வேட்பாளரை நிப்பாட்டினாலும் சரி, ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவாங்க மக்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பார்க்கலாம். பாஜக நாடாளுமன்ற தேர்தலில் பெற்ற வாக்குகளை விட மிகப்பெரிய குறைஞ்ச வாக்குகளை தான் இந்த தடவை பெறுவாங்க நாடாளுமன்ற தேர்தலில். இது நாடாளுமன்ற தேர்தலில் பெற்ற வாக்குகளை விட மிக குறைஞ்ச வாக்குகள் தான் இந்த தடவை சட்டமன்ற தேர்தலில் பெறுவாங்க. நோட்டாய் கீழே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. எடப்பாடி பழனிசாமியே நோட்டாய் கீழே போனாலும் நிறைய இடங்களில் போன திருப்பு டெபாசிட் இழந்தாங்க. இந்த திருப்பு நோட்டாய் கீழே வந்து ஓட்டு வாங்குறது கூட வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. எடப்பாடி பழனிசாமி
கட்சியை கைப்பற்றினா போதும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் மட்டும்தான் இருக்கிறார். கட்சிக்கான கோடிக்கணக்கான சொத்து இருக்குது, அந்த சொத்தை அபகரிச்சிட்டா போதும், மற்றபடி நமக்கு என்ன இருக்குது, முதலமைச்சராகி என்ன செய்ய போகிறோம், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதிமுக தொண்டர்களை வந்து ஏமாற்றிட்டு நம்ம பாட்டு கட்சியை கைப்பற்றிட்டு கட்சி சொத்துக்களை ஆட்டையாக போட்டாலே போதுமையா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துக்கு போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி அதிமுக தொண்டர்கள் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.